ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று இந்த குலதெய்வம் போர்டில் எனக்கு பிடிச்ச லைன் ஒன்று இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் முடியும். அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க பேர் அவங்க சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சிருந்திருப்போம். ஆனால் அவங்க ஃபோட்டோஸோ அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களையோ நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம். அவங்க பேர் கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் அப்படி இருக்க எல்லாருமே இதே குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஒரு காலத்தில் வழிபாடு பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பாங்க. அதனால தான் வீட்டில் பெரியவங்க எந்த நல்ல காரியம் நடந்தாலும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா குலதெய்வத்தோட பிளெஸிங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியை சேர்ந்த முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களோட பிளெஸிங்ஸும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் பசங்க 2 பேருமே எங்கள் அப்பாவை போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. யானை சவாரி வேணும், குதிரை சவாரி வேணும் அப்படின்னு. கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தது பிரிச்சுட்டு இருக்காங்க 2 பேருமே. நம்மளால கிஃப்ட்னாவே உள்ளே பூந்துருவார் இல்லையா, அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?